மாதங்களுக்கு முன்பு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உடல் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். இவை தமிழக அரசியல் அரங்கிலும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சிலர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். பலருக்கும் மாவு கட்டு போடப்பட்டது. ஆனாலும் கொலைகள் தொடர்கின்றன. சில நாட்களுக்கு முன்பு காவல்துறையினர் கண் எதிரிலேயே நீதிமன்ற வாசலில் நடந்த படுகொலை நெல்லையை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உறைய வைத்திருக்கிறது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து வக்கீல் ஒருவர் கூறுகையில், கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி நெல்லை திருச்செந்தூர் சாலையில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அன்றைய தினம் காலை 10-15 மணி இருக்கும். நீதிமன்றத்திற்கு எதிரில் உள்ள டீ கடையில் டீ குடித்துவிட்டு ரோட்டை கிராஸ் செய்து கோர்ட் வாசல் பக்கம் வந்த ஒருவரை திடீரென கையில் ஆயுதங்களுடன் வந்த ஒரு மர்ம கும்பல் சுற்றி வளைத்து வெட்டத் தொடங்கியது. அவர் கூப்பாடு போட்டுக்கொண்டு ஓடத் தொடங்கினார். காலில் ஒரு வெட்டு விழுந்தது. அவ்வளவுதான். தரையில் விழுந்தவரை போட்டு அரிவாளால் சரமாரியாக வெட்டியது அந்த கும்பல். இதனால் அந்த நபரின் முகம் சிதைந்தது. கைகள் துண்டாகி அந்த இடத்திலேயே இறந்து போனார். அந்த கும்பல் வெட்டுவதை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த போலீசார் வேடிக்கைதான் பார்த்தனரே தவிர தடுக்க கூட முயற்சி செய்யவில்லை. அதிலும் சில பயிற்சி கான்ஸ்டபிள்கள் தலை தெறிக்க ஓடி அங்கிருந்து எஸ்கேப் ஆனது வேதனையான ஒரு விஷயம்தான். கோர்ட் வாசலில் பட்டப்பகலில் பல பேர் பார்க்க ஒருவரை போட்டு பலர் வெட்டி கொண்டிருந்ததை பார்த்த வக்கீல் தம்பான், கார்த்திக் ஆகியோர் மட்டும் "எலே வெட்டாத" என்று கூறியபடி ஓடிவர ஒருவன் மட்டும் அவர்கள் கையில் சிக்கியிருக்கிறார். மற்றவர்கள் காரில் ஏறி தப்பிவிட்டார்கள் என்றார். இந்த கொலையின் பின்னணி குறித்து போலீசார் தரப்பில் கேட்டபோது, கீழநத்தம் இந்திரா காலனியைச் சேர்ந்த ராஜாமணி இந்த கிராம பஞ்சாயத்தின் 2வது வார்டு திமுக கவுன்சிலர். இவரை மாயாண்டி, இசக்கிமுத்து ஆகியோர் கடந்த 2023ஆம் ஆண்டு கொலை செய்தனர். ராஜாமணி கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அவரது தம்பி மனோராஜ் சபதமேற்றிருக்கிறார். தன்னுடன் 6 பேரை கூட்டு சேர்த்துக் கொண்டு மனோராஜ் தயாராக இருந்திருக்கிறார். ஜாமீனில் வெளியே இருந்த மாயாண்டி கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி நெல்லை நீதிமன்றத்திற்கு ஆஜராக வருவதை தெரிந்து கொண்ட மனோராஜ் அண்ணனின் கொலைக்கு பழி தீர்த்திருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். மேற்கொண்ட படுகொலையின் ரத்தம் காய்வதற்குள் சேரன் மகாதேவியில் சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் சரமாரியாக அரிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள ஒரு தனியார் சட்டக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த மணிகண்டன் விடுப்பு எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் வயலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அதே ஊரைச் சேர்ந்த மாயாண்டி உள்ளிட்ட 3 பேர் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டிவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். குற்றுயிரும் குலை உயிருமாக கிடந்த மணிகண்டனை போலீசார் நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அன்று மாலையே மணிகண்டன் இறந்து போனார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த விவசாயி சிவராமன் கொலைக்கு மாணவர் மணிகண்டனின் நெருங்கிய உறவினர் ஒருவர்தான் காரணம். ஆகவே சிவராமனின் உறவினரான மாயாண்டி மணிகண்டனை வெட்டி கொன்று பழி தீர்த்திருக்கிறார் என்கிறது போலீசார் வட்டாரம். அதே நாளில் பக்கத்து மாவட்டமான தென்காசியிலும் விவசாயி ஒருவர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆழ்வார்குறிச்சி பக்கம் கருத்தப்பிள்ளையூரைச் சேர்ந்த அருள் என்பவரின் மகன் இருதயராஜ். இவரும் விவசாயிதான். இவர் இங்குள்ள குளங்களில் மீன்பாசி குத்தகைக்கு எடுத்திருக்கிறார். எனவே இரவு நேரங்களில் குளக்கரையில் உள்ள ஷெட்டில் தூங்குவது வழக்கம். கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி நள்ளிரவு இங்கு வந்த சிலர் அவரிடம் தகராறு செய்திருக்கிறார்கள். தகராறு முற்றவே அவரது தலையை துண்டாக வெட்டி கொன்று வீதியில் எரிந்துவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். போலீசார் விசாரணையில் சொத்து பிரச்சனை அல்லது மீன்பாசி ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று தெரிகிறது. நெல்லை, தென்காசி மட்டுமல்ல, தலைநகர் தொடங்கி கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி வரை மனித தலைகள் உருள்வது அதிர வைக்கிறது என்று கூறும் சமூக ஆர்வலர் ஒருவர் அது பற்றி விவரித்தார்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் கட்டளைமேட்டு வாய்க்கால் கரையோரம் டிசம்பர் 22ஆம் தேதி தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக லாலாபேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசார் விசாரணையில் இறந்தவர் அரவக்குறிச்சியைச் சேர்ந்த ரவுடி காளிதாஸ் என்றும் அவர் மீது கரூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் வேலூர் மாவட்டம் நாகல் ஊராட்சியை சேர்ந்தவர் விட்டல்குமார் வேலூர் மாவட்ட பாஜக ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வந்த இவர் செம்மங்குப்பம் சாலை ஓரத்தில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி இரவு இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டார். வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த கொலை தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த நாகல் ஊராட்சி தலைவர் பாலாசேட் மற்றும் அவரின் மகன் ஊராட்சி செயலாளர் தரணிக்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதேபோல்தான் இந்த வரிசையில் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம் பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்த தெய்வ சிகாமணி, அமலாத்தாள் மற்றும் அவர்களின் மகனான ஐடி நிறுவன ஊழியர் செந்தில்குமார் ஆகிய மூவரும் கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதியன்று அவர்களின் வீட்டில் குரூரமாக கொல்லப்பட்டு கிடந்தனர். சிறிதளவில் நகை மற்றும் பணமும் கொள்ளை போயிருந்தது. கோவை சரக டிஐஜி சரவணசுந்தர் பல்லடத்தில் கேம்ப் போட்டு விசாரித்தும் இந்த வழக்கில் இதுவரையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. யார் குற்றவாளி என்பதை அறிய முடியாமல் போலீசார் திணறும் நிலையில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து அடிக்கடி பரேட் நடக்கிறது. இந்த பல்லடத்தில் வினோத் என்பவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் பட்டப்பகலில் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை அடுத்த சில நிமிடங்களிலேயே இன்ஸ்டாகிராமில் ஏற்றி கொக்கரிக்கவும் செய்தது அந்த கும்பல். இந்த வரிசையில்தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே பால்குளம் பகுதியில் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து கைதான கணவர் மாரிமுத்து போலீசாரிடம் அளித்த பரபரப்பு வாக்குமூலம் பதற வைத்திருக்கிறது. அதில் என் மனைவி அடிக்கடி போனில் பேசுவார், எனக்கு இது பிடிக்கவில்லை, என்னிடம் தகராறு செய்தும் வந்தார், இதனால் ஆத்திரத்தில் கழுத்தில் வெட்டினேன், அதில் அவர் இறந்தார், உடலை துண்டு துண்டாக வெட்டி பேக்கில் வைத்துக் கொண்டு சென்ற போது நாய் குறைத்ததால் சிக்கிக் கொண்டேன் என்று அவர் அதிர ஒரு பரபரப்பு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக தினந்தோறும் கொலைகள் நடந்தபடிதான் இருக்கின்றன. அவற்றை தடுக்கும் இடத்தில் சட்டம் இருந்தாலும் சில நேரங்களில் தன் கடமையை செய்யாமல் கைகட்டி நிற்பதுதான் காலக்கொடுமை என்று முடித்துள்ளார். குமுதம் செய்திகளுக்காக குமுதம் ரிப்போர்ட்டர் டி.